வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடவுள் பூமி. சபரிமலையில் இருந்து திரும்பும் போது பக்தர்கள் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சபரிமலை பயணம் அப்படிங்கிறது மிகவும் புனிதமானது. கலியுக வரதனான கண்கண்ட தெய்வமாக சுவாமி ஐயப்பன் வீட்டிலிருந்து அருள் செய்யும் மலை சபரிமலை. சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதத்தை துவங்கிய நாள் முதல் சபரிமலை யாத்திரை நிறைவு செய்து வீட்டிற்கு திரும்பும் வரை ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கான செயல்முறைகள்தான். மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி சுமந்து சத்தியமான 18ஆம் படி ஏறி சென்று ஐயப்பன் அருளை கண்குளிர கண்டு மனம் உருகி வேண்டுபவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் என்பது நிச்சயமே. மனிதன் தெய்வத்தை நெருங்கி செல்வதற்கான வழிமுறையே சபரிமலை விரதத்தோட முக்கிய நோக்கம். மனிதர்களின் பாவங்கள் கர்ம வினைகள் நீங்குவதற்கான வழிபாடாக சபரிமலை விரதம் கருதப்படுது. ஆனால் பலரும் அறியாமல் செய்யும் சில காரியங்கள் அவர்களின் பாவங்களையும் துன்பங்களையும் அதிகரிக்க செய்கிறது. சபரிமலை செல்லும் பெரும்பாலான பக்தர்கள் செய்யும் பொதுவான ஒரு தவறு அங்கே இருந்து அவர்களின் வீட்டுக்கு மணியை எடுத்து வருவதுதான். சபரிமலை சன்னிதானம் செல்வதற்கு முன் பக்தர்கள் மாளிகைபுரம் சென்று மாளிகைபுரத்தம்மனை வழிபட்டு விட்டு செல்வது வழக்கம். திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், நீண்ட காலமாக தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தீர்க்க முடியாத கடுமையான துன்பங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டு சென்றால் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை வருவதற்குள் அவர்களுடைய பிரச்சனை நீங்கும் என்பது நம்பிக்கை. கடுமையான துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளில் இருப்பவர்கள் தங்களின் பிரச்சனைகள் குறைகள் தீர வேண்டும் என்பதற்காக வேண்டிக் கொண்டு மாளிகைபுரத்தம்மன் சன்னதிக்கு பின்புறம் இருக்கும் மணி மண்டபத்துல மணி கட்டுவது வழக்கம். பிரச்சனைகளை எல்லாம் மணிகண்டனான ஐயப்ப சுவாமியிடம் ஒப்படைத்து விட்டோம், இனி எல்லா பிரச்சனையையும் அவர் பார்த்துக்குவார் என்பதுதான் அதன் பொருள். மாளிகைபுரத்தில் உள்ள மணி மண்டபத்தில் மணி கட்டுவதன் சரியான அர்த்தம் தெரியாமல் கோவிலில் இருக்கக்கூடிய மணியை எடுத்துக்கொண்டு வந்து தங்கள் வீடுகளில் வைத்துக் கொள்கிறார்கள். இதை நம் வீட்டில் வைத்து கொண்டால் நல்லது நடக்கும் என்று கருதி பலரும் இந்த தவறை செய்கிறாங்க. ஆனால் யாரோ ஒருவர் தன் குறை துன்பங்கள் தீர கட்டிய மணியை நீங்கள் எடுத்துக்கொண்டு வருவதால் அவர்களின் குறைகள் துன்பங்கள் நோய்களை உங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்வதாக அர்த்தம். இது உங்களின் துன்பத்தை நீக்குவதற்கு பதிலாக அதிகமாக்கும். கடவுளை மனதார வேண்டிக் கொண்டு வீட்டிலிருந்து புதிய மணியை வாங்கி கொண்டு சென்று அங்கு கட்ட வேண்டுமே தவிர அங்கு இருந்து மணியை வீட்டிற்கு எக்காரணத்தை கொண்டும் எடுத்து வருவது கூடவே கூடாது. சபரிமலைக்கு யாத்திரை செல்பவர்கள் நேராக சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசித்துவிட்டு வீடு திரும்ப வேண்டும். சபரிமலைக்கு செல்லும் போது அல்லது திரும்பும் போதோ மற்ற கோவில்களுக்கு செல்லாமல் இருப்பது நல்லது என்று அறிஞர்கள் சொல்றாங்க. இருமுடி கட்டி விரதம் இருந்து ஐயப்பனை காண செல்லும் பக்தர்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் ஐயப்பன் பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்க வேண்டும். மேலும் இருமுடி கட்டிவிட்டால் நம் தலையில் ஐயப்பனே குடிகொண்டதாக நம்பப்படுது. நீங்கள் சபரிமலைக்கு போக முடிவெடுத்தால் உங்கள் ஐயப்பனை காண வேண்டும் என்ற ஆசையில் உங்களை அழைக்கிறார் என்று பொருள். எனவே உங்கள் வருகைக்காக ஐயப்பன் காத்து கொண்டிருப்பார். நீங்கள் வேண்டிய வரத்தை தருவதற்காக ஆவலாக காத்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தாமதமாக சென்று அவரை காக்க வைப்பது முறையானது அல்ல என்று அறிஞர்கள் சொல்றாங்க. எனவே சபரிமலைக்கு செல்வதற்கான பயணத்தை நீங்கள் தொடங்கிவிட்டால் நேராக சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க வேண்டும். இடையில் எந்த கோயிலுக்கும் போகாமல் இருப்பது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதைப்போல் ஐயப்பனை தரிசித்து விட்டு நாம் வேண்டிய வரங்களை ஐயப்பனிடம் இருந்து பெற்று நேராக வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஐயப்பன் நம் வேண்டிய வரங்களை கொடுத்த பின் அதை பக்தி மாறாமல் எடுத்து செல்ல வேண்டும். சபரிமலைக்கு சென்ற பின் உங்களின் பக்தி நிலை மாறுபடலாம். எனவே சபரிமலை பயணத்திற்கு பிறகு மற்ற கோவில்களுக்கு செல்லாமல் மாலை அணிந்து பொறுமையோடு எப்படி இருந்தீர்களோ அதே பயபக்தியோடு ஐயப்பனின் அருளை பெற்றுக்கொண்டு வீடு திரும்ப வேண்டும். எனவே சபரிமலை யாத்திரைக்கு செல்லும் போது அல்லது சென்று திரும்பும் போது மற்ற கோவில்களுக்கு செல்லாமல் தவிர்ப்பது நல்லது என்று பரிந்துரைக்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.